ஓகே, டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இப்போ ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காக அவங்க வந்து 14 டேஸில் வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறான். ஓகேவா? அதே மாதிரி ஸ்ரேயா அப்படின்றவங்க வந்து 7 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ராகவ் என்ன பண்ணுறான்னா ஒர்க்கிங் அலோன் எவ்ரி அதர் டேனா அது கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டே 1ல் வேலை பார்ப்பார், டே 2 பண்ண மாட்டார், டே 3ல் வேலை பார்ப்பார். அதாவது ஆல்டர்னேட்டிவாக, ஓகேவா? டே 1 அதாவது ஆல்டர்னேட்டிவ் கூட சொல்ல முடியாது, இந்த ஆட் நம்பர் டேஸில் வந்து வேலை பார்க்குறாரு. ஓகேவா? டே 1, டே 3, டே 5, டே 7 சொல்லிட்டு இந்த மாதிரி ஆங்கிளில் வேலை பார்க்குறாரு. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ ராகவ் வந்து 14 டேஸில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றத வச்சுக்குவோம். அடுத்து ஸ்ரேயா வந்து 7 டேஸில் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த 14 டேஸ் 7 டேஸ்னால் இப்போ இதுக்கு எஃபிஷியன்சி 1 and 2ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ ராகவ் வந்து 1, 3, 5, 7, 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது அப்போ அந்த டேயில் அவர் ஒரு ஒர்க்குன்னு சொல்லிட்டு டோட்டலாக எத்தனை ஒர்க்கு முடிச்சிருந்திருப்பாருன்னா 5 ஒர்க்கு முடிச்சிருந்திருப்பார். ஸோ அப்போ நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் என்னது 14. அப்போ 5 ஒர்க்கை முடிச்சாருன்னா இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 9 ஒர்க்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா திருப்பி இதே பேட்டர்னை கண்டினியூ பண்ணுறாரு. யார்? ராகவ் வந்து கண்டினியூ பண்ணுறாரு. அப்படி கண்டினியூ பண்ணும்போது அவர் கூட யார் ஜாயின் பண்ணுறா? ஸ்ரேயா ஜாயின் பண்ணுறாங்க. ஸ்ரேயா எப்படி ஜாயின் பண்ணுறாங்கன்னா ராகவ் ரெஸ்ட்டாக இருக்கிற டேயில் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது என்னது? ராகவ் ஆட் நம்பர்னா ஸ்ரேயா வந்து ஈவன் நம்பர் டேஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ 9 வரையும் முடிஞ்சா அப்போ 10ல் வந்து யார் வருவா? 10ல் வந்து ஸ்ரேயா வந்துருவாங்க. ஸோ இப்போ இதுதான் அடுத்த சீரீஸு. இப்போ 10ல் வந்து இப்போ வந்து ராகவ் வந்து பழைய பேட்டர்ன் கண்டினியூ பண்ணுறதா பண்ணிட்டார், ஆட் நம்பரில் பண்ணிட்டார். இப்போ ஸ்ரேயா வந்து ஈவன் நம்பர் டேஸில், அதாவது ராகவோட ரெஸ்ட் டேஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டாங்களா? இப்போ நம்மளுக்கு என்னது? ரிமைனிங் 9 ஒர்க் தானே முடிக்கணும். இங்கே பாருங்கள், 2 + 3, 2 + 3, 2 + 3. ஸோ அப்போ 9 ஒர்க் முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி மேலே 5 ஒர்க்கு, கீழே 9 ஒர்க்கு. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை டேஸ் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் டேஸ் வந்து மேலே ஒரு 5 டே, கீழே எத்தனை டே எடுத்துருக்குது? 6 டே எடுத்துருக்குது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 11 டேஸ் வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கு. அவ்வளோதான்.